Hi viewers, welcome to Tom Math Lesson 3 Algebra, example number 3.46. If alpha and beta are the roots of equation 2x square minus x minus 1 equal to 0, then form the equation whose roots are Roman 1, 1 by alpha, 1 by beta. Roman 2, alpha square beta, beta square alpha. Third one is 2 alpha plus beta, 2 beta plus alpha. இந்த த்ரீ கொஷின்ஸ்க்கும் காமனாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2 சொல்யூஷன்ஸ் தான் ரூட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 ரூட்ஸ் தான் ஆல்ஃபா ஒன்று பீட்டா ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம், இந்த 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களா, 3 செட் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 செட் ஆஃப் ரூட்ஸ்க்குரிய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கலாம். என்ன, 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதான் கிவன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இந்த கிவன் ஈக்குவேஷனை எதோட கம்பேர் பண்ண போகிறோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த காமன் ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ ஏ பி சி கிடைக்கும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், ஏ வேல்யூ எதனா எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டு தான் ஏ. அப்போ ஏ வேல்யூ என்ன, 2. A is equal to 2 and then compare x term. x term இங்கே என்ன இருக்குது, bx, இங்கே என்ன இருக்குது minus x. ஸோ x termல இருக்கக்கூடிய coefficient என்ன, அதுதான் b. அப்போ இங்கே என்ன coefficient இருக்குது, -1. b is equal to -1. then constant c, இங்கே என்ன இருக்குது -1. அப்போ c is equal to -1. ஸோ 2 ஈக்குவேஷன் c கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ a b c கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஏபிசியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரூட்ஸோட சம் வேல்யூவும் ப்ராடக்ட் வேல்யூவும் எடுக்க போகிறோம். அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ரூட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ். இப்போ சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கோங்க. பி வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், -1. அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் அப்படி இருக்கனால மைனஸ் ஆஃப் -1 ப்ராக்கெட்குள்ளே பி வேல்யூ எழுதிக்கலாம். ஏ வேல்யூ என்ன, 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இப்போ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ +1 எடுத்துக்கோங்க. +1 டிவைடட் பை 2. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன், அதாவது என்னது, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்க்கு சம் வேல்யூ 1/2 கிடச்சிருக்கு. ஓகே, தென் we have to find product of roots, that means alpha into beta, that is equal to formula என்ன, c by a, c divided by a. ஓகேவா? c வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொஷினில், c வேல்யூ -1, a வேல்யூ 2. இப்போ -1/2. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபார்முலாவில் இங்கே மைனஸ் இருந்துச்சு, போட்டோம். இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ் சி பை ஏ தான் ஃபார்முலா எதுக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு. ஸோ -1/2. சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -1/2, சம் ஆஃப் ரூட்ஸ் +1/2. ஓகேவா? இப்போ இந்த 2 சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணி தான், அதாவது 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு, ரூட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாமா, இந்த ஃபஸ்ட் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினில் எது ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர், ரோமன் 1ல் 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் ரூட் 1 பை ஆல்ஃபா, செகண்ட் ரூட் 1 பை பீட்டா. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்க்குமே இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் என்ன, 1 பை ஆல்ஃபா அண்ட் 1 பை பீட்டா. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கிவன் ரூட்ஸ் என்ன, 1 பை ஆல்ஃபா அண்ட் 1 பை பீட்டா கொடுத்துருக்காங்களா. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ்னு என்ன, இதில் கிவன் ரூட்ஸை ஆட் பண்ணணும். இப்போ 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. 1 பை ஆல்ஃபாக்கும் 1 பை பீட்டாக்கும் நம்ம கையில் வேல்யூ இல்லை. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தென் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா.
சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை யூஸ் பண்ணி தான் இது சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். பாருங்கள், இது ஒரு ஃப்ராக்ஷனா, இது ஒரு ஃப்ராக்ஷன். ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஆட் பண்ண முடியாது. சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா. அப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு பீட்டா பீட்டா, தென் சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன், 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. நம்ம எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணிட்டோம், அதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நியூமரேட்டரில் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான் இருக்குது, அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். சேம் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இஸ் டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. சம் ஆஃப் ரூட்ஸ் 1/2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், -1/2. ஓகேவா. நியூமரேட்டரில் சம் ஆஃப் ரூட்ஸ், டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைனஸ் வந்துட்டு டினாமினேட்டரில் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, இது ரெண்டுக்குமே காமன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன். ஸோ நம்ம இதை வந்துட்டு டிவைட் பண்ணுறப்ப அந்த சைன் வந்துட்டு காமனாக எடுத்து போட்டுக்கோங்க. ஆன்சருக்கு இருக்கும், ஆன்சருக்கு இந்த மைனஸ் வரும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், சேம் நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வரும், 1 இல்லையா. சேம் நம்பரை டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் 1. ஸோ சம் ஆஃப் கிவன் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, -1. தென் we have to find product of roots. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், இது ரெண்டு ரூட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/பீட்டா. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நியூமரேட்டர் கூட நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 is 1, 1 is 1. ஓகே, அடுத்து டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு டினாமினேட்டர் மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிது, -1/2 இல்லையா, -1/2. ஸோ வந்துட்டு டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தாலும் சொல்யூஷனுக்கு மைனஸ் வரும், போட்டுருங்க. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரப்போ என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்குவோம். இப்போ 1/2 எப்படி ஆயிரும், தலைகீழாக மாறப்ப, அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப 2/1 ஆயிருமா. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் 1 அப்படின்னா 1ஆல் டிவைட் பண்ணணும். 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன, சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -2, சம் ஆஃப் ரூட்ஸ் -1, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -2. பாருங்கள், ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, x² மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் is equal to 0. ஸோ ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, x² டேர்ம், அடுத்து x டேர்ம், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்துட்டு நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இங்கே எக்ஸ் டேர்மில் கண்டிப்பாக மைனஸ் சைன் போடணும். ஓகே, இப்போ x² அப்படியே எழுதிக்கிங்க, மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், -1. சம் ஆஃப் ரூட்ஸ் -1 எதுக்கு அப்படின்னு பாருங்கள், இந்த கொஷின் கொடுத்துருக்கு, இதை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் அதோட ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் -1 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன -2 ஈக்குவல் டு 0. இப்போ x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நம்ம 1 இங்கே போடலாம், போடாமையே விட்டுறலாம். சரியா, 1 கூட நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் கிடைக்குமா. ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம 1/ஆல்ஃபா அண்ட் 1/பீட்டாவை ரூட்ஸாக எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஓகேவா. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷினுக்கு இதான் ரூட்ஸ். சரியா, இது வந்து ஃபஸ்ட் ரூட் α² ப்ளஸ் α² இன்ட்டு பீட்டா, செகண்ட் ரூட் என்ன β² இன்ட்டு ஆல்ஃபா, இதான் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், +1/2 அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/2 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷினுக்குரிய செகண்ட் ரோமனுக்குரிய ஆன்சர் என்ன, ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா α² இன்ட்டு பீட்டா ஃபஸ்ட் ரூட், இது கூட செகண்ட் ரூட்டை ஆட் பண்ணோம், அப்போ β² இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சம் ஆஃப் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா.
பாருங்கள் ஆல்ஃபா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. பட் லோவஸ்ட் பவர் எங்கே இருக்குது? இங்கே தான் ஆல்ஃபா பவர் 1 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ரெண்டுலேயும் நம்ம வெளியே எடுக்கிறப்ப எது லோவஸ்ட் பவரோ அதுதான் நம்ம வெளியே எடுக்கணும். சரியா? அப்போ இங்கே தான் இருக்குது, வெளியே எடுத்துட்டோம். அதே மாதிரி பீட்டாவும் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. எது லோவஸ்ட் பவர்னு பார்த்திங்கன்னா பவர் 1 தான். ஸோ அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம், ரெண்டுலேயும் இருக்குது. ஓகே, அப்போ 1 டைம் பீட்டா 1 டைம் ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபேக்டரில் ஒரு டைம் ஆல்ஃபா இருக்குமா? ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டேர்மில் 1 டைம் ஆல்ஃபா இருக்கும், அதை உள்ளே எழுதிக்கிங்க. தென் சைன் என்ன? ப்ளஸ். ஓகே, இப்போ இந்த டேர்ம்லேயும் நம்ம 1 டைம் ஆல்ஃபாவும் 1 டைம் பீட்டாவும் எடுத்துட்டா பீட்டா மட்டும் 1 டைம் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அதோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூனா -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 1/2. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 into 1 1, 2 2s are 4. ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? -1/4. ஓகே, இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we have to find ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இங்கே ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஃபஸ்ட் ரூட், செகண்ட் ரூட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இப்போ ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே பவர் 1. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா பவர் 1. ஸோ ரெண்டுமே பேஸ் என்ன இருக்குது? ஆல்ஃபா. அப்படி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? 2 + 1 3. ஓகேவா? நம்ம வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பவர்ஸை ஆட் பண்ணி போடணும். இது காமன் ரூல். அடுத்து வந்துட்டு பீட்டா பவர் 1 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? பீட்டா பவர் 3. ஸோ இதுக்கு நான் என்ன சொன்னோம் அதே ரூல் தான் இங்கேயும். பாருங்கள், இப்போ பேஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பவர் 3 பீட்டா பவர் 3 இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பவர் என்ன இருக்குது? 3 இருக்கிறதுனால பேஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு சேம் பவருங்கிறனால காமனாக 1 டைம் போட்டுருங்க. ரெண்டுக்கும் பவர் சேம் அப்படிங்கிறனால காமனாக 1 டைம் போட்டிங்கன்னா இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ என்ன? -1/2 பவர் 3. ஓகே, இப்போ பேஸில் இதுதான் பேஸ் இல்லையா? பேஸில் மைனஸ் இருக்குது. சேம் டைம் பவர் பார்த்திங்கன்னா 3ங்கிறது ஆட் நம்பர். ஸோ மைனஸை ஆட் நம்பர் டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வரும் ஆன்சருக்கு. மைனஸை 3 டைம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆட் நம்பர் டைம்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு மைனஸ் வரும். இப்போ வந்துட்டு 1 கியூப்னு எடுத்துக்கோங்க. ஓகே, டிவைடட் பை 2 கியூப். ஓகேவா? 1 கியூப் என்ன ஆன்சர்? 1 நம்ம எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஓகே, 2 கியூப் இஸ் 8. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 1/8. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு -1/5 1/4. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -1/8 கிடச்சிருக்கா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் போடுங்க. -1/4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் -1/8 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் நியூமரேட்டர் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் டிவைடட் பை 4 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/8 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டேர்ம்லேயும் கான்ஸ்டண்ட்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து பார்க்கணும். இங்கே டினாமினேட்டர்னு பார்க்குறப்ப இங்கேயும் பார்க்கணும் இல்லையா? இப்போ டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, 1 இருக்குதுன்னு சொல்லணும். சரியா? அப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ 148 இது வந்து எல்சிஎம் எடுத்தால் தான் நியூமரேட்டரை நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும், இங்கே சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ 148க்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் எல்சிஎம். 148க்கு எல்சிஎம் என்னது? 8 தான். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 3 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கா? 3 ஃப்ராக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும், அது கூட ஆன்சர் கூட மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையுமே டினாமினேட்டரில் 8 இருக்கணும். அப்போ இங்கே 8 இல்லை, என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகும்னு பாருங்கள். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆயிடுவோங்க? 8 கிடச்சிருமா? அதே மாதிரி இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த டேர்மில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8x² ப்ளஸ் சைன் அடுத்து. ஓகே, இப்போ இங்கே 4 இருக்குது செகண்ட் ஃப்ராக்ஷனில், அதாவது செகண்ட் டேர்மில்
டினாமினேட்டரில் 4 இருக்குது. இப்போ இங்கேயும் 8 வரணும்னா என்ன பண்ணுவீங்க? 2வால் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகுமா? சேம் 2வால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x தென் சைன் மைனஸ். ஆல்ரெடி இங்கே என்ன தான் இருக்குது? 8 தான் இருக்குது. 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும் இல்லையா? 1 அப்படியே போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த 8 இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 இன்ட்டு 0 0 ஆயிருமா? இப்போ 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 8 இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவை ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, ரோமன் 3 பாருங்கள். இப்போ கிவன் ரூட்ஸ் என்ன? 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இதுதான் ரூட்ஸ். ஸோ இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதை கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி காமன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? காமன் ஈக்குவேஷனோட ரூட்ஸை யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் ரூட்ஸ்க்கு சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட் ரூட் ப்ளஸ் செகண்ட் ரூட் எடுத்துட்டோம். இப்போ என்ன சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம சேம் லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன ஆயிரும்? 3 ஆல்ஃபா. அதே மாதிரி பீட்டாவும் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறப்ப அதை ஆட் பண்ணிங்கன்னா 3 பீட்டா. இப்போ இது ரெண்டுலேயுமே ஒரு 3 காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆல்ஃபா, இங்கே 3 வெளியே வந்துருச்சு, அப்போ ஆல்ஃபா இருக்கும், ப்ளஸ் இங்கே 3 வெளியே வந்துருச்சு, பீட்டா உள்ளே இருக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்னது? ஹாஃப். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு ஹாஃப். இப்போ 3யை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/2. சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 3/2. அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கலாம். 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஃபஸ்ட் ரூட் இன்ட்டு செகண்ட் ரூட் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு இப்படி வரிசையாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அடுத்து செகண்ட் ஃபேக்டர் எடுத்துகிட்டு நம்ம வரிசையாக மல்டிப்ளை பண்ணுவோம். அதே இதை பண்ணிடலாம். இங்கே 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா. அப்போ என்ன வரும்? 2 2s are 4. 2 2s are 4 into alpha into beta. Okay, and then plus 2 alpha into alpha. 2 alpha square ஆயிருமா? 2 அப்படியே தான் இருக்கும். alpha into alpha, alpha square வரும். and then second term எடுத்துட்டிங்கன்னா பீட்டா கூட மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்டா into 2 பீட்டா plus 2 பீட்டா ஸ்கொயர். ஓகே, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு லைன் எழுதிக்கிங்க. இப்போ வந்துட்டு 4 ஆல்ஃபா பீட்டா 1 ஆல்ஃபா பீட்டா ரெண்டும் லைக் டேர்ம்ஸாக இருக்கனால ஆட் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு 2, இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிங்க, ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கிங்க. ஏன்னா 2 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா காமனாக? ஓகே, இப்போ இங்கே என்ன வேல்யூ? இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி வந்து ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பாருங்கள். 5 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2, இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், அதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் தென் செகண்ட் டேர்ம் தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், 2 இன்ட்டு -2 என்ன ஆயிரும்? -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 5 - 4 1. அப்போ 1 டைம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும்? -1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, -1/2 இங்கே என்ன ஆயிரும்? 2 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 1/4. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2வா? இப்போ -12 ப்ளஸ் 1/2. -12 ப்ளஸ் ஹாஃப் என்ன ஆயிரும்? -12 இங்கே என்ன ஆயிடுச்சு? 1/2 தான் இருக்குது, ப்ளஸ் ஹாஃப். அப்போ சேம் நம்பர் வித் டிஃப்ரெண்ட் சைன். ஹாஃப் நம்பர் தான் இருக்குது, பட் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால ஆன்சர் 0. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு 3/2 கிடைச்சிது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 0. ஸோ இந்த வேல்யூ தான் ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைச்சிது? 3/2 இன்ட்டு எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0.
ஓகே, இப்போ ஜீரோங்கிறனால இந்த டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த தேர்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் எழுதலை. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அப்போ டினாமினேட்டர் காலி ஆயிடுச்சு. 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். இதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.